வணக்கம். நான் உங்கள் திருவிழிமடலை மகேந்திரன். பொதுவாக ஜாதக விளக்கங்களில் நம்ம நிறையா பார்த்துட்டு வந்தோம். அந்த வகையில் நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு இன்றைக்கி ஒரு புதுவித அனுபவத்தோட ஒரு ஜாதகத்தை நம்ம கையாள போகிறோம். ஆனால் ஒரு ஜாதகத்தில் நம்ம என்ன தான் சுற்றி பார்த்தாலும் அந்த குடுப்பனை அப்படின்னு ஒன்று இருக்கும், விதின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த விதியை நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் அந்த விதியோட ஒற்றி வாழ முடியும் இல்லையா? அந்த வகையில் ஒரு ஜாதகத்தில் ஒரு பாதகாதிபதி என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் தரும், அந்த பாதகாதிபதியால் என்னென்ன குழப்பங்கள் வரும், நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். கல்யாணம் அமையாது, 35, 30, 40, 45 வயது வரையும் இன்னும் கல்யாணம் அமையாமல் எவ்வளோ நபர்கள் இருக்காங்க. அதில் நம்ம ஜோதிடத்தில் பார்க்க போகிறப்ப என்ன சொல்லுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா? நம்ம பொருத்தம் பார்க்கணுன்னா அவங்களுக்கே தெரியும், ஆன்லைனில் பார்த்துருப்பாங்க. இந்த பொருத்தம் சேராதுங்க, என் பையனுக்கு 7ல் செவ்வாய் இருக்குது, ராகு இருக்குதுன்னு அவங்க பாட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் நம்ம ஒரு ஆய்வுக்கு இந்த ஒரு ஜாதகத்தை எடுத்துப்போம். இப்போ வரக்கூடிய ஜாதகம் பார்த்திங்கன்னா 1991 10வது மாதம் 27ஆம் தேதி மிருகசீரிட நட்சத்திரம் மகர லக்கணத்தில் ஒரு ஜாதகம். பொதுவாக ஜாதகங்களில் எப்படி ஆய்வு பண்ணுவோம்? 7ஆம் இடம், 2ஆம் இடம், 7ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள், 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள், காரகர் சுக்கிரன். இது ஒரு பேசிக் ஆய்வு முறை அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அதில் இந்த ஜாதகத்துக்கு இன்னும் திருமணம் நடக்கலை. ஏன் நடக்கலை அப்படின்னு ஆய்வு பண்ணி எடுக்கிற பட்சத்தில் 1991 இல்லையா? கிட்டத்தட்ட 34 வயது இந்த ஜாதகத்துக்கு நிறைவடைந்து விட்டதுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் திருமணம் நடக்கலை, தாயாருக்கு ரொம்ப மன வருத்தம், மனக்கவலை, இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏன் தாயார் தந்தையாருக்கு மனக்கவலை கொடுக்குது? இது ஒரு வித்தியாசமான அனுபவம் வந்ததுனால அந்த அனுபவத்தை உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த பதிவோட முக்கிய நோக்கமே. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் நீசம், சந்திரன் உச்சம். சூரிய நீசம், சந்திர பகவான் உச்சம் பெறார். இந்த வகையில் ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்புன்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ இந்த ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டோம்னா 7ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்தில் உச்சம். 5ஆம் இடம் என்பது ஆழ்மனம், சிந்தனை சொல்லக்கூடிய இடம். அங்கே மனோகாரகனான சந்திர பகவான் உச்சம் பெறார். அந்த சந்திரன் உச்சம் பெற்றாலும் யாருடைய நட்சத்திரத்தில் உச்சம் பெறார்? மிருகசீரிட நட்சத்திரம், அதாவது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். அப்படி உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் 7ஆம் அதிபதி உச்சம் பெற்றாலோ நீச்சம் பெற்றாலோ அதோடைய திருமணம் சார்ந்த விஷயங்களை சற்று குழப்பங்களோடு காலசக்கரம் சுழண்டு கொண்டு இருக்குங்கிற ஒரு விதி இருக்குது. அதாவது விதியை தாண்டி அனுபவம். இப்போ ஒரு 7ஆம் அதிபதி ஒரு விருச்சிக லக்கணம் 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது சந்திரனை பார்த்திங்கன்னா அங்கே உச்சமாக இருப்பார். திருமண வாழ்க்கை சுமாராக இருக்கும், இல்லை திருமண வாழ்க்கையில் தடை பெற்றிருக்கும், இல்லைனா கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருப்பாங்க, பிரிஞ்சு வாழக்கூடிய அமைப்பு நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் நிறைய இருக்குது. அது அப்படியே அந்த தசாபுத்தி வர காலகட்டங்களில் இதெல்லாம் நடக்கும் இல்லையா? இந்த ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி வலுப்பெற்றிருக்கிற 5ஆம் இடத்துல. அப்போ 7 கூடியவனும் 5 கூடியவனும் சம்மந்தப்பட்டிருக்கிறப்ப காதல் திருமணத்தை நோக்கி இந்த ஜாதகம் ட்ராவல் பண்ணணுங்கிற ஒரு விதி உண்டு. சரி, காதல் திருமணத்துக்கு இந்த ஜாதகம் யோகமான நிலை அப்படின்னு சொல்லலாம். 5 கூடியவனும் 7 கூடியவன் சம்மந்தப்படுறதுனால. ஆனால் காதலிச்சும் அந்த ஜாதகம் நடைமுறை வாழ்க்கைக்கு வரலை. ஏன் வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மிருகசீரிட நட்சத்திரம் பாதகாதிபதி நீசமற்ற சூரியனோட சம்பந்தப்பட்டு லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் பாதகாதிபதியான செவ்வாயும் 11க்கும் 10க்கு 4ஆம் இடம் தொடர்பு இருக்குது. அப்போ 4ஆம் இடம் 10ஆம் இடம் சம்மந்தப்பட்ட பட்சத்தில் அந்த காதல்ங்கிற விஷயம் நடக்கலை, பாதகாதிபதியாக இருக்கிறதுனால நடக்கலை அப்படின்னு ஒரு பொதுவான ஆய்வை எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஜாதகத்தில் காரகர் சுக்கிரன் 8ஆம் ஸ்தானத்தில் மறைவு, சூரியனோட பரிவர்த்தனை. காரகர் சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைவு கூட குரு பகவான், அவர் 3க்கும் 12க்கு அதிபதி, விரையாதிபதி, முயற்சி அதிபதி. அவர் போய் 8ஆம் ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தை தடை பண்ணக்கூடிய சூழல் தான் இருக்குது. ஏன் இருக்குது? 12ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. 4ஆம் இடத்த குரு பார்த்தாலுமே லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ இந்த இடத்த பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கிரகத்தோட சூழல் எப்படி இருக்குது?
பொதுவாக மட்டமஸ்தானத்தில் மறைஞ்சி ஆட்சி பெற்ற சூரியனோட பரிவர்த்தனை பெற்று வேறு இருக்கார். சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. இந்த கிரக அமைப்பில் திருமணம் சற்று தாமதம் நடக்கிறத தாண்டி இது பாதகத்தை தான் செய்ய போகுது. திருமணம் கொடுத்தாலுமே அது நல்லபடியான ஒரு சூழலை அமைய போகிறதில்ல. அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் ஒரு பாதிக்கப்பட்ட ஏற்கனவே பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையில் பாதகம் அடைந்த ஒரு பெண்ணை இந்த பையன் மனம் முடிஞ்சால் வாழ்க்கை மேலும் வெற்றியும் அனுகூலத்தையும் தரும் அப்படிங்கிற பதிவு தான் முக்கியமான பதிவு. அப்போ பாதகாதிபதி சம்பந்தப்பட்டு காரகர் அட்டமஸ்தானத்தில் பரிவர்த்தனை பெற்று குரு அட்டமாதிபதியில் இருந்து பார்க்கறதுனாலையும் இந்த ஏற்கனவே திருமணமாகி தடைபெற்ற ஒரு ஜாதகத்தையோ இல்லை வேறு அவங்க கேஸ்ட் இல்லாமல் வேறு கேஸ்ட்டில் திருமணம், மாற்று கேஸ்ட்டு திருமணம், இந்த மாதிரி சூழல்லாம் இந்த ஜாதகம் பயணிக்கும் அப்படிங்கிற அமைப்பு. பொதுவாக இந்த இன்னொரு விதியும் பாருங்களேன், சந்திரன் தான் கேட்டிருக்காரு. சந்திரன் தான் பாதகாதிபதி. சந்திர பகவான் தான் இதெல்லாம் தடை பண்ணுவார். அவங்க அம்மா தான் ரொம்ப போராடுறாங்க. அவங்க அம்மா கல்யாணத்துக்கு எடுத்து வச்சா அந்த காரியம் நடக்க மாட்டேங்குது. இது ஒரு விதியும் இந்த ஜாதகத்தில் இருக்குது. ஒன்று. அடுத்தது சரி, இதெல்லாம் பரவாயில்ல, நம்ம அடுத்த விஷயத்தை நோக்கி பயணிப்போன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்த அதிபதி சனி பகவான் லக்கணத்தில். சனி லக்கணத்தில் உட்காந்துருக்கதும் சனி யாருடைய நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் உத்திராட நட்சத்திரம் சூரிய நட்சத்திர சாரத்தில் வாங்கியிருக்காரு. அப்போ சூரிய நட்சத்திர சாரங்கிற சூரியன் மறைவை நோக்கி பயணிச்சிருக்காரு. சூரியன் ஆட்சி பெற்றிருந்தாலும் மறைஞ்சிருக்காரு. அப்போ தாமதத்தையும் மன கிளேசத்தையும் தான் திருமண வாழ்க்கையில் இது தரத்துக்கான அமைப்பை பார்க்குது. அதை மீறி நான் அப்படி தான் பார்ப்பேன், இப்படி தான் பார்ப்பேன், திருமணம் அப்படி அமையுமா இப்படி அமையுமான்னு பார்த்தா அமையறதுக்கு ஒன்றும் இங்கே வாய்ப்பு இல்லை. ஜோதிட ரீதியாக கருத்துங்கிறது இதுதான். அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பாதிப்போ இல்லை திருமணம் தடைபெற்றது ஒரு பெண்ணோ இல்லை நிச்சயதார்த்தாய் நின்ன பெண்ணை மனம் முடிகிறது, வேறு கேஸ்ட்டில் மனம் முடிகிறது, ஒரு பாதகம் அப்படிங்கிற அமைப்பை கொண்டு போணுச்சு அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இதுதான் இந்த ஜாதகத்தோட முக்கியமான பதிவு. வேற ஒரு தகவலை சந்திக்கிற நண்பர்களே, மீண்டும் உங்களை வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.